அத்தியாயம் 8. நின்னாவார் பிறரன்றி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்துக்கோர் விபத்தும் ஆனாய், பொன்னானாய் மணியானாய் போகமானாய், பூமிமேல் புகழ்தக்க பொருளே உன்னை, என்னானாய் எண்ணிலல்லால், ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. தேவாரம். முக்கியமான காரியம் பூரணி, எங்கே எதற்கு என்று கேட்டுக்கொண்டிருக்காதே, மறுக்காமல் என்னோடு உடனே புறப்படு என்று மங்களேஸ்வரி அம்மாள் வந்து கூப்பிட்டபோது அவளால் அந்த அழைப்பை தட்டிக் கழிக்க முடியவில்லை. பழைய வீட்டிலிருந்து சாமான்களை ஒழித்து புது வீட்டுக்கு மாற்றும் வேலையை தம்பி திருநாவுக்கரசு, கமலா, ஓதுவார்கிழவர் ஆகியவர்களிடம் விட்டுவிட்டு அந்த அம்மாளோடு உடனே புறப்பட்டாள் பூரணி. அன்று அவள் கமலாவிடம் சிரித்து பேசிக்கொண்டே புதுவீடு பார்த்துவிட்டு வந்தாள். உற்சாகமாக சரவணப் பொய்கைக்கு குளிக்கப் போனாள். பழைய வீட்டுக்காரர் கொடுத்திருந்த காலத்தவணைக்கு முன்பே அதை காலி செய்துவிடத் துணிந்தாள். உடல்தான் சுறுசுறுப்பாக இவ்வளவையும் ஊக்கத்தோடு செய்தது. இழல்களில்தான் சிரிப்பு விளங்கியது. உள்ளம் முழுவதும் வேதனை. உள்ளம் எரிந்தது. அங்கே சிரிப்பு இல்லை, சீற்றமிழுந்தது. அமைதி இல்லை, ஆற்றாமை இருந்தது. உற்சாகமில்லை, அழற்சி இருந்தது. தன்னுடைய எந்த துன்பங்கள் தன்னைத் தவிர மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று அவள் நினைத்தாளோ அவை தெரிந்துவிட்டன. அவளுடைய வீட்டில் பசியும் ஏழ்மையும் பரிவும் வேதனையும் நிறைந்திருப்பதை உலகம் தெரிந்து கொண்டு விட்டது. உலகம் என்றால் என்ன? கமலம் தெரிந்து கொண்டு விட்டாள். இந்த அனுதாபத்தைத்தான் காலால் எட்டி உதைக்க நினைத்திருந்தது அவள் மனம். நடைமுறையில் அப்படி செய்ய முடியவில்லையே. மிகவும் நெருங்கி பழகிய சிநேகிதி செய்கிறாள். அந்த உதவியை வாய்கூசாமல் மறுத்துவிட்டு வீட்டுக்குள் அடைந்து பட்டினி கிடக்க அவளுக்கு ஏது உரிமை? சந்தனக்காட்டில் நெருப்பு பிடித்த மாதிரி எண்ணங்களை எரித்து அழிக்கும் அந்த துக்கத்தில் மனத்துக்கு இதம் அளிக்கும் மனம் ஒன்றும் இருந்தது. அரவிந்தனை பற்றிய நினைவுதான் அந்த மனம். அவனைப் பற்றி கண்ட கனவுதான் அந்த மனத்தின் சுகம். அவளுடைய நினைவு பசும்பயிர்களுக்கு அரவிந்தன் விதாக இருந்தான். பலவித நினைவுகளோடு மங்களேஸ்வரி அம்மாளின் காரில் உடன் சென்று கொண்டிருந்த பூரணி தானாக அந்த அம்மாவிடம் எதுவும் பேசவில்லை. தன் சிந்தனைகளின் போக்கிலே மௌனமாக அந்த அம்மாளின் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். மேற்கு புறம் உயர்ந்த மண்மேடும் கிழக்கு புறம் பசுமை போர்த்திய வயல்வெளிகளும் கடந்து மூலக்கரை சாலையின் அடர்த்தியில் திரும்பியது கார். வடக்கே ஒரே மாதிரி வரிசை வரிசையாய் தெரியும் சிமெண்ட் தொழிலாளர் குடியிருப்பு தோன்றி மறைந்தது. பசுமலையின் பசுமை சூழ்நிலைக்குள் புகுந்து மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள். சிறிது தூரம் வரை ஒருவருக்கொருவர் பேசவில்லை. ஒரு வாரத்து உழைப்பின் அலுப்பெல்லாம் கிடந்து உறங்குவது போல் கடைகள் அடைக்கப் பெற்று சோர்ந்து தென்படும் ஞாயிற்றுக்கிழமையின் விடுமுறை தளர்ச்சி வீதிகளில் வெளிப்படையாய் தெரிந்தது. மங்களேஸ்வரி அம்மாள்தான் முதலில் பேச்சைத் தொடங்கினாள். இப்போது உன்னை நான் எங்கே அழைத்து கொண்டு போகிறேன் தெரியுமா? தெரியாது, நீங்கள் சொன்னால்தான் தெரியும் எனக்கு. உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கிக் கொடுக்கப் போகிறேன். அதாவது வாழ்க்கை விபத்திலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன். பூரணி நம்பிக்கை மலரும் முகத்தோடு அந்த அம்மாளை பார்த்தாள். கார் வடக்கு ஆவணி மூல வீதியில் மதுரை மங்கையர் கழகம் என்று எழுதியிருந்த ஒரு பெரிய கட்டிடத்தின் முன்பு வந்து நின்றது. வா, உள்ளே போகலாம் என்று பூரணி பின்தொடர உள்ளே சென்றாள் மங்களேஸ்வரி அம்மாள். கட்டிட வாயிலில் வேறு சில கார்களும் வரிசையாய் நின்றன. உள்ளே மங்களேஸ்வரி அம்மாளைப் போலவே பெரிய செல்வக் குடும்பத்தைச் சேர்ந்த முதிய பெண்கள் 5-6 பேர்கள் அமர்ந்திருந்தனர். மதுரை நகரின் பிரமுகர்களாகவும் வளமுள்ளவர்களாகவும் இருந்த பெரிய மனிதர் வீட்டுப் பெண்கள் அவர்கள். பூரணி அவர்களில் பெரும்பாலானவரை பல இடங்களில் பல சமயங்களில் பார்த்திருக்கிறாள், தெரிந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவர்கள் அவளை இன்னார் என்று தெரிந்து கொண்டிருக்க நியாயமில்லை. ஏழைகளைப் போல தராதாரமில்லாமல் பணக்காரர்கள் எல்லாரையும் தெரிந்து நினைவு வைத்துக் கொண்டால் பிறகு அவர்களுடைய பெருமையும் கௌரவமும் என்ன ஆவது? பூரணி, இவர்கள் எல்லோரும் இந்த மங்கையர் கழகத்தின் நிர்வாகிகள். இவர்களுக்கு வணக்கம் சொல்லு அம்மா என்று அவள் காதுக்கருகில் மெல்ல சொன்னாள் மங்களேஸ்வரி அம்மாள். பூரணி மெதுவாக எல்லோருக்கும் சேர்த்து ஒரு முறை கைகூப்பினாள்.
நான் சொன்னேனே, அது இந்த பெண்தான். காலம் சென்ற பேராசிரியர் அழகிய சிற்றம்பலத்தின் பெண் இவள். தமிழ் இலக்கண இலக்கியங்களெல்லாம் முறையாகவும் நன்றாக படித்திருக்கிறாள். ஆங்கிலமும் வேண்டியது தெரியும். இவளை நாம் புதிதாக தை மாதத்திலிருந்து தொடங்க திட்டமிட்டிருக்கும் வகுப்புகளை கவனித்துக் கொள்ள இவளையே ஆசிரியையாக நியமித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அவளையும் அவளை அழைத்து வந்திருக்கும் நோக்கத்தையும் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் மங்களேஸ்வரி அம்மாள். எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் வயது கொஞ்சமாக இருக்கும் என்று தோன்றுகிறதே என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பினாள் ஒரு முதிய அம்மாள். மங்களேஸ்வரி அம்மாளும் இந்த சந்தேகத்துக்கு சுட சுட பதில் தந்தார். வயதில் என்ன இருக்கிறது? இவளோடு சிறிது நேரம் பேசிப் பாருங்கள், தெரியும். உங்களுக்கும் எனக்கும் இத்தனை வயதுக்குப் பின்னும் தெரியாத அவ்வளவு அனுபவ ஞானமும் சிந்தனையும் இவள் பெற்றிருக்கிறாள். இவளுடைய தந்தை இவளுக்கு பூரணி என்று பெயரிட்டிருக்கிறார். இவளுடைய படிப்பும் அறிவு கூர்மையும் அந்த பெயருக்கு பொருத்தமாகவே வாய்த்திருக்கின்றன. நீங்கள் சொன்னால் சரிதான். விளையாட்டுக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ நாம் நமது மாதர் சங்கத்தில் இந்த வகுப்புகளை தொடங்கவில்லை. உண்மையாகவே நல்ல விதமான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் நமது பெண்கள் இதன் மூலம் பெற வேண்டும். மங்களேஸ்வரி அம்மாளும் மற்றவர்களும் பேச்சில் ஆழ்ந்திருந்தபோது பூரணி அமைதியாகவும் அடக்கமாகவும் உட்கார்ந்திருந்தாள். அங்கே இருந்த பெண்களின் முகங்களையும் தோற்றங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து அவற்றின் மூலம் அவர்களுடைய உள்ளங்களையும் குணங்களையும் அனுமானம் செய்ய முயன்று கொண்டிருந்தாள். அவளைப் போல் கூர்ந்து பார்க்கும் கண்களும் ஆழ்ந்து சிந்திக்கும் மனமும் உள்ளவளுக்கு ஒவ்வொரு முகமும் ஓர் உலகம், ஒவ்வொரு முகமும் ஒரு சுவை, ஒவ்வொரு முகமும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு முகமும் ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு முகமும் ஒரு அழகு, ஒவ்வொரு முகமும் ஒரு புத்தகம். அவற்றை அவள் பார்த்து படித்து சிந்தித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மங்கையர் கழகத்துக்குள் நுழைகிற இடத்துக்கு நேரெதிரே தூய்மையே பேருருவெடுத்து பெரிதாய் மலர்ந்து சித்திரமானார் போல சாரதாமணி தேவியாரின் படம் மாட்டியிருந்தது. சுவர்களில் விவேகானந்தர், பரமஹம்சர், திருவள்ளுவர் போன்ற வேறு பெரியோர்களின் படங்களும் காட்சியளித்தன. சாரதாமணி தேவியாரின் படத்துக்கு கீழே பக்கத்துக்கு ஒன்றாக 2 குத்து விளக்குகள் பொச்சுடர் பூத்து எரிந்து கொண்டிருந்தன. சந்தன வில்லைகளை கொளுத்தி வைத்திருந்ததால் கட்டிடம் முழுவதும் சந்தன புகை மணந்தது. சில பெண்கள் வைத்திருந்த மல்லிகை பிச்சிப்பூக்களின் மணமும் அதோடு சேர்ந்து கொண்டது. அந்த மணங்களும் எதிரே புனிதமான சாரதாமணி தேவியாரின் ஓவியமும் பூரணியின் உள்ளத்தை என்னவோ செய்தன. மிக பெரியதாக எதையோ உணர்ந்து எதற்காகவோ தாகம் கொண்டது அவள் உள்ளம். பெண்மை புண்ணியமெல்லாம் சேர்ந்து பூத்தது போன்ற சாரதாமணி தேவியாரின் முகத்திலிருந்து எதையோ புரிந்து கொண்டாள் அவள். பழுக்க காய்ச்சிய இரும்பு நீரை இழுத்து உறிஞ்சிக் கொள்கிற மாதிரி அந்த முகத்திலிருந்து ஏதோ சில உணர்வுகளை இழுத்து உட்படுத்திக் கொண்டாள் பூரணி. உனக்கு திருமணம் ஆகிவிட்டதா அம்மா? இந்த கேள்வி தன்னை நோக்கி கேட்கப்பட்டதும் பூரணி சாரதாமணி தேவியாரின் படமளித்த சிந்தனை தூய்மைகளிலிருந்து கீழிறண்டே கேள்வி கேட்ட அம்மாளின் முகத்தை திரும்பி பார்த்து பதில் கூறினாள். ஆகவில்லை. அப்படியா? வயது நிறைய ஆகியிருக்கும் போலிருக்கிறதே. இந்த மாதிரியே இன்னும் என்னென்னவோ கேள்விகளையெல்லாம் கேட்டார்கள். செல்வ குடும்பத்து பெண்களின் வாயரட்டைகளுக்கும் வம்பு கேள்விகளுக்கும் கணக்கு வழக்கேது. அத்தனை கேள்விகளுக்கும் பொறுமையாய் பதில் சொன்னாள் பூரணி. இடையிடையே பூரணிக்காக மங்களேஸ்வரி அம்மாளை ஏற்றுக்கொண்டும் பதில் சொன்னாள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கடைசியாக தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக ஒரு BA பட்டம் கூட பெறாதவளை எப்படி நாம் இங்கே நியமிப்பது? கல்லூரிகளில் படிக்கும் பெண்கள் கூட நமது மாலை நேரத்து வகுப்புகளில் கலந்து கொள்வார்களே, இவளால் சமாளிக்க முடியுமா என்று புதியதொரு தடையை வெளியிட்டவள் முதலில் பேசிய முதியவள். மங்களேஸ்வரி அம்மாளுக்கு அடக்க முடியாத கோபம் வந்துவிட்டது. பட்டம் மனிதர்கள் கொடுப்பது. 4-5 கனத்த புத்தகங்களை 5-6 ஆண்டுகளுக்கு கைகளிலும் மனத்திலுமாக மாற்றி மாற்றி சுமைக்கிற எல்லோருக்கும் அது கிடைக்கும். ஞானம் பிறவியிலேயே வருவது. அதை மனிதர்கள் மட்டுமே தந்துவிட முடியாது. இந்த ஞானம் இந்த பெண்ணிடம் குறைவின்றி இருக்கிறது. விருப்பமிருந்தால் இவளை வேலைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்லிவிடுங்கள். அதற்காக எதிரே உட்கார்த்தி வைத்துக்கொண்டு இப்படி அவமானப்படுத்துகிறார் போல் கேள்விகளையெல்லாம் கேட்க வேண்டாம் என்று மங்களேஸ்வரி அம்மாள் பொறுக்க முடியாமல் பதிலுக்கு குத்தலாக சொல்லிக் காட்டிய பின்பே அவர்களுடைய வம்பு கேள்விகள் நின்றன. அதற்காக அந்த அம்மாளுக்கு மனதுக்குள்ளேயே நன்றி சொல்லிக் கொண்டாள் பூரணி. அந்த வேலை தனக்கே கிடைத்து தானே கற்பிக்கும் பணியை ஏற்றுக்கொண்டால் பட்டம் பெற்றவர்கள் மூக்கில் விரலை வைத்து வியக்கும்படி வகுப்புகளை நடத்தி சந்தேகப்பட்டவர்கள் முகங்களில் கரி பூச வேண்டும் என்றொரு கொதிப்பு கலந்த வைராகியம் பூரணிக்கு அந்த வினாடியே உண்டாயிற்று. சாரதாமணி தேவியாரின் படத்தை பார்த்தவாறே இந்த வைராகியத்தை மனத்தில் உண்டாக்கிக் கொண்டாள் அவள். மங்களேஸ்வரி அம்பாளின் செல்வாக்கு வெற்றி பெற்றது. அவருடைய விருப்பத்திற்கு யாரும் குறுக்கே நிற்கவில்லை. பூரணிக்கே அந்த வேலை கிடைத்தது.
தை மாதம் முதற்கொண்டு நாள்தோறும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையில் அவள் வகுப்புகளை நடத்த வேண்டுமென்றும் அதற்காக அவளுக்கு மாதம் 100 ரூபாய் சம்பளம் கொடுத்து விடுவது என்றும் முடிவு ஆயிற்று. முதல் தேதியன்று வந்து சந்திப்பதாக மற்றவர்களிடம் கூறி விடை பெற்றுக்கொண்டு மங்களேஸ்வரி அம்மாளோடு புறப்பட்டாள் பூரணி. வாசலுக்கு வந்து காருக்குள் ஏறிக்கொள்கிற வரை சாரதாமணி தேவியாரின் தெய்வத் திருமுகம் அவள் கண்களுக்கு முன் மலர்ச்சி காட்டிக் கொண்டு நிற்ந்தது. மாதர் சங்கத்திலிருந்து திரும்பியதும் மங்களேஸ்வரி அம்மாளின் வீட்டில் சிறிது நேரம் கழிந்தது. பூரணி, என்னால் முடிந்தவரை சொல்லி வேலையை வாங்கி கொடுத்து விட்டேன். மாதர் சங்கத்தில் எல்லோரும் வம்புக்காரிகள். நன்றாக கற்பித்து நல்ல பேர் எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அம்மா. என்னால் முடிந்தவரை சொல்லி வேலையை வாங்கி கொடுத்து விட்டேன். மாதர் சங்கத்தில் எல்லோரும் வம்புக்காரிகள். நன்றாக கற்பித்து நல்ல பேர் எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அம்மா. நீங்க சொல்லவே வேண்டாம். நான் உங்கள் வார்த்தையை காப்பாற்றுவேன். அந்த அம்மாளுக்கு உறுதிமொழி அளித்தாள் அவள். மூத்த பெண் வசந்தா மாடியறையில் பியானோ வாசித்துக் கொண்டிருந்தாள். செல்லத்தைத்தான் பூரணி காண முடிந்தது. பூரணி அக்கா, நீங்க தினம் வந்து பேசிக் கொண்டிருந்து விட்டு போனால் நல்லது. ரவிவர்மா படத்திலேயே சரசவி முகத்தை பார்க்கிறார் போல உங்க முகத்தை பார்த்து பேசினாலே மனம் பரிசுத்தமாய் போயிடுது என்று களங்கமின்றி சிரித்துக்கொண்டே சொன்னாள் செல்லம். செல்லம், அந்த அக்காவை விட்டுவிடாதே. அடுத்த மாதம் முதல் மாதர் சங்கத்திலே தினம் சாயங்காலம் இவங்க தமிழ் பாடமெல்லாம் சொல்லிக் கொடுக்கப் போகிறார்கள். நீயும் தவறாமல் போகணும் என்று சிரித்துக்கொண்டே பெண்ணுக்கு சொன்னாள் மங்களேஸ்வரி அம்மாள். இந்த அக்கா சொல்லிக் கொடுப்பதாக இருந்தால் நான் 24 மணி நேரமும் மாதர் சங்கத்திலே இருக்க தயாரம்மா என்றவாறே புள்ளிமான் போல துள்ளி குதித்து ஓடி வந்து பூரணியின் கையோடு தன் கைகளை கோர்த்து கொண்டு நகைத்தாள் செல்லம். நேரமாயிற்று. பூரணி புறப்பட்டாள். டிரைவரை காரை எடுக்க சொல்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் போய் இறங்கிக் கொண்டு வண்டியை திருப்பி அனுப்பிவிடு என்று அந்த அம்மாள் கூறியதை மறுத்துவிட்டாள் பூரணி. என்னை நடந்து போக விடுங்கள் அம்மா. அதிகப்படியான பெருமைகளை கொடுத்து வேதனைப்படுத்தாதீர்கள். இந்த மதுரை நகரத்தில் தெருக்களில் வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் பிச்சைக்காரத்தனமும் பெருந்தனமும் கலந்து உயிர்களை துடிக்க வைக்கிறது. திறந்த புத்தகத்தின் பக்கங்களைப் போல வாழ்க்கை எழுந்துண்டு கிடக்கிறது. இந்த சீரிய வீதிகளை கண்களால் அனுபவித்து படித்து மனதில் அசைவோட்டு கொண்டே போவேன் நான். அது எனக்கு பிடிக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பின்பு பஸ் ஏறிக்கொள்வேன். எனக்கு காரும் வேண்டாம், டிரைவரும் வேண்டாம். தெருவில் பூரணி வேகமாக நடந்தாள். விதவையின் திலகமிழந்த முகத்தைப் போல ஞாயிற்றுக்கிழமை கடைவீதியில் கலகலப்பிருப்பதில்லை, களை இருப்பதில்லை. நடந்து சென்று கொண்டிருந்தாள். அந்த விளம்பர பலகையை பார்த்துவிட்டு சிறிது தயங்கி நின்றாள். முகம் சற்றே மலர்ந்தது. மீனாட்சி அச்சகம், குறித்த நேரம் குறைந்த செலவு என்று மெல்ல வாய்க்குள் படித்துக் கொண்டாள். அச்சகத்தின் முட்கதவு அன்று ஞாயிறு விடுமுறையின் அடையாளமாக சாத்தியிருந்தாலும் முகப்பு அறையில் விளக்கு எரிவதும் அரவிந்தன் அமர்ந்திருப்பதும் நடைபாதையிலிருந்தே அவளுக்கு நன்றாக தெரிந்தது. முதல் நாள் எந்த இடத்தில் மயங்கி விழுந்தாளோ அந்த இடத்துக்கு மிக அருகில்தான் நிற்பதை அவள் உணர்ந்தாள். இந்த இடத்தில் மயங்கி விழுந்திராவிட்டால் அரவிந்தன் என்னை அப்படி பாடியிருக்க மாட்டாரே என்று நினைத்து கொண்டபோது இன்பச் சிலிர்ப்பு சிரித்தது அவள் மனத்தில். காலையில் விசிட்டிங் கார்டு வாங்கி வைத்துக் கொண்டபோது மறுநாள் தான் அவனை பார்க்க வருவதாக சொல்லியிருந்தாள் அவள். அதனால் என்ன, இப்பொழுது பார்க்கக்கூடாது என்று சட்டம் ஒன்றுமில்லையே. பூரணி சற்று நெருங்கி ஜன்னல் அருகே நின்று பார்த்தாள். உள்ளே இருந்து தற்செயலாக திரும்பிய அரவிந்தன் அவள் வாய் திறந்து கூப்பிடுவதற்கு முன்பே அவளை பார்த்துவிட்டான்.